வணக்கம் நேர்களே. இன்றைய செய்தி கண்ணோட்டத்தில் நாங்கள் இலங்கையின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள முடிவுகள் பெறுபேறுகளை பற்றி ஆராய இருக்கின்றோம். அதில் ஏற்பட்ட எழுச்சிகள், இந்த கட்சிகள் எழுச்சி பெற்றன, இந்த கட்சிகள் சிறிய வீழ்ச்சிகள் பெரு வீழ்ச்சிகள் ஏற்பட்டது, அதற்கான காரணங்களை பற்றி ஆராய இருக்கிறோம். இலங்கையில் 6ஆம் தேதி மே மாதம் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டது. அதன்படி என்பிபி கட்சி தேசிய மக்கள் சக்தி 45,03,930 வாக்குகளை பெற்றது. இது 43.26 வீதம் மொத்த வாக்களிப்புகளின் வீதம். இதில் இவர்கள் 265 உள்ளூராட்சி மன்றங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். இவர்களுக்கு கிடைத்த சீட்ஸ் 3,926. அடுத்தது சமகி ஜனபல வகை எஸ்ஜேபிக்கு கிடைச்சது 22,58,480 வாக்குகள். இது 21.69 வீதம் அளிக்கப்பட்ட வாக்குகள். இதில் இவர்களுக்கு 14 உள்ளூராட்சி மன்றங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். இவர்களுக்கு கிடைத்த உறுப்பினர்கள் 1,767. அடுத்தது எஸ்எல்பிபி பொதுஜன ஐக்கிய முன்னணிக்கு கிடைச்சது 9,54,514 வாக்குகள். இது 9.17 வீதம். இவர்களுக்கு எந்த ஒரு உள்ளூராட்சி மன்றங்களில் முன்னிலை பெறையில் இவர்களுக்கு கிடைத்த உறுப்பினர்கள் 742 பேர். மற்றது யூஎன்பிக்கு ஐக்கிய தேசிய கட்சிக்கு 4,88,406 வாக்குகள் கிடைத்தது. இது 4.69 வீதம். இவர்கள் எந்த ஒரு உள்ளூராட்சி மன்றத்தில் முன்னிலை வகிக்கவில்லை. இவர்களுக்கு கிடைத்த உறுப்பினர்கள் 381. பிஏ அது கதிரை சுதந்திர கட்சி இலங்கை சுதந்திர கட்சி போட்டியிட்டது. பிஏக்குள்ள அது 3,87,98 வாக்களை பெற்றது. இது 3.72 வீதம். எந்த ஒரு உள்ளூராட்சி மன்றத்திலையும் முன்னிலை பெறவில்லை. இவர்களுக்கு கிடைத்த உறுப்பினர்கள் 300 பேர். இலங்கை தமிழரசு கட்சிக்கு 3,07,657 வாக்குகள் கிடைச்சது. இது 2.96 வீதம். இவர்களுக்கு 35 உள்ளூராட்சி மன்றங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். இவர்களுக்கு கிடைத்த மெம்பர்ஸ் 377. இதுதான் முக்கியமான கட்சிகள். இதன்படி பார்க்கக்குள்ள தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு சின்ன ஒரு வீழ்ச்சிக்கு பெற்றதாக எல்லோரும் சொல்கிறாங்க. எதை வச்சேன்னு சொன்னால், தேசிய மக்கள் விடுதலை முன்னணிக்கு என்பிபி கட்சிக்கு ஜனாதிபதி தேர்தலில் 42.31 வீதமும் பாராளுமன்ற தேர்தலில் 61.56 வீதம் பெற்ற என்பிபி கட்சி இப்போ 43.26 வீதத்தை உள்ளூராட்சி மன்றங்களில் பெற்றிருக்கு. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 வீத சரிவை காட்டுது பாராளுமன்ற தேர்தலிருந்து. அதே விட கடைசியாக நடந்த பாராளுமன்ற தேர்தலில் இருந்து கிடைத்த வாக்குகளிலிருந்து 13 வீதம் 18 வீதத்துக்கிட்ட ஒரு வீழ்ச்சியை காட்டுது. அதே நேரம் எண்ணிக்கையில் பார்க்கும்போது ஒரு 20 லட்சத்துக்கு
3 லட்சத்துக்கிட்ட வாக்குகள் இவர்களால் இழக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் எஸ்ஜேபிக்கு 43,63,000 கிடைச்சிருக்கு பிரசிடென்ஷியல் எலெக்ஷனில். பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனில் 19,68,000 கிடைச்சிருக்கு. ஆனால் இப்பொழுது லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷனில் 22,58,000 கிடைத்திருக்கு. அப்போ பாராளுமன்ற தேர்தலில் இருந்து அவர்களுக்கு இந்த முறை கூடியிருக்கு. அதே போல் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் பாராளுமன்ற தேர்தலில் 5,835,000 வாக்குகள் கிடைச்சது. இப்பொழுது இவர்களுக்கு 4,88,000, அதாவது சிறிய வீழ்ச்சி ஒன்றை கண்டிருக்கு. அதாவது ரணில் விக்ரமசிங்க. அதே நேரம் பொதுஜன ஐக்கிய முன்னணிக்கு பாராளுமன்ற தேர்தல் கடைசியாக நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் 3,50,000 சொச்சம் வாக்குகள் கிடைச்சது. இந்த லோக்கல் கவர்மெண்ட் எலெக்ஷனில் வந்து கிட்டத்தட்ட கிடைத்த வாக்குகள் வந்து 9,54,000, கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கிட்ட வாக்குகள் கூட விழுந்திருக்கு. அதனால் இப்பொழுது இதை வச்சு நாங்கள் அனலைஸ் பண்ணிக்குள்ள என்பிபியின் வாக்குகள், என்பிபிக்கு கிடைத்த வாக்குகள், பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்குகளில் சில கணிசமான அளவு வாக்குகள் பொதுஜன ஐக்கிய முன்னணிக்கும் எஸ்ஜேபிக்கும் பட் சஜித்தின் அணிக்கும், அடுத்தது நாமல் அணிக்கும், மற்ற சிறு கட்சிகளுக்கும் போயிருக்கு. இது சில இதற்கான காரணத்தை என்பிபி கட்சி ஆராய்ந்து அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்து அதை சீர் செய்ய வேண்டும். இது வந்து தேர்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெறுவதற்கு முன்னரே அரசியல் ஆய்வாளர்களால் கிட்டத்தட்ட 20 லட்சம் வாக்குகளால் என்பிபி கட்சிக்கு குறைவடை 20 லட்சம் வாக்குகள் இந்த தேர்தலில் குறைவடையலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதே மாதிரி 23 லட்சம் வாக்குகளால் குறைவடைந்திருக்கு. அதில் கணிசமான வாக்குகள் மற்ற கட்சிகளுக்கு போயிருக்கு. பாராளுமன்ற தேர்தலையும் ஜனாதிபதி தேர்தலையும் வாக்களித்த மக்கள் இல்லை கணிசமானவர்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் வாக்களிக்கவில்லை. அதுவும் ஒரு காரணம். அடுத்தது ரீஜனல் பாலிட்டிக்ஸை பார்த்தால், இந்த பிரதேச அரசியல் நிலைமையை பார்த்தால், வடக்கு கிழக்கு ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலையும் ஜனாதிபதி தேர்தலையும் கூட்டமைப்பை தமிழரசு கட்சியை ஆதரித்தது. இம்முறை அதே நேரம் வடக்கு வந்து என்பிபி கட்சியைக்கு கணிசமான வாக்குகளை வழங்கி ஆதரித்தது. இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் என்பிபி கட்சிக்கு சிறு வீழ்ச்சி வடக்கில் கண்டிருக்கின்றது. வீழ்ச்சி என்றால் இந்த பாராளுமன்ற தேர்தலோடு ஒப்பிடும்போது ஒரு சின்ன வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் சில இருக்கின்றன. அதே நேரம் 2018 ஆண்டு நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களோடு ஒப்பிடும்போது என்பிபி கட்சிக்கு பலமடைந்துள்ளது. பல அதிகளவான உறுப்பினர்களை வெற்றி கொண்டுள்ளார்கள். அதே நேரம் உள்ளூராட்சி மன்றங்கள், அதிகமான உள்ளூராட்சி மன்றங்கள் 265 உள்ளூராட்சி மன்றங்களில் முன்னிலையும் பெற்றிருக்கிறார்கள். இப்போது நாங்கள் வடக்கில் ஏன் இந்த பின்னடைவு ஏற்பட்டது என்று பார்த்தால், என்பிபி கட்சி வந்து இந்த தேர்தல் காலத்தில் காணி சுவீகரிப்பதற்கான வர்த்தமானியை வெளியிட்டது. காணிகளை பதிவு செய்யப்படாமல் உறுதி செய்யப்படாமல் இருக்கின்ற காணிகளை சுவீகரிப்பதற்கான வர்த்தமானியை இந்த தேர்தல் காலப்பகுதியில் வெளியிட்டது. அந்த விடயமும் புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை இலங்கை இராணுவத்திடமிருந்து பெற்று
அதை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தி அதை சென்ட்ரல் பேங்க்கு வழங்குவதற்கான உத்தரவை பெற்றுக்கொண்டார். இந்த நடவடிக்கையும் தமிழ் மக்களுக்கு சிறிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கலாம். ஏனென்று சொன்னால் அதற்கு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் பேங்க்குக்கு ஒப்படைப்பதற்கு முதல் அதற்குரிய என்ன சொல்கிறது உரிமையாளர்களிடம் தகுந்த ஆதாரங்களோடு வந்து சந்தித்து எடுக்க சொல்லி கேட்டிருக்கலாம். அது கேட்காமல் இவர்கள் செய்துவிட்டார்கள். அடுத்தது காணி விடுவிப்பு. காணிகளை வடக்கு கிழக்கிலே ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகளை விடுவிப்பதாக தெரிவித்திருந்தாலும் அது இன்னமும் சரியான முறையில் விடுவிக்கப்படவில்லை. அதுவும் ஒரு காரணம். என்பிபி கட்சிக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலையும் பார்க்க குறைவடை இந்த வாக்குகள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலோட குறைவதற்கான காரணம். அது ஒரு குறைவான காரணம் என்று சொன்னாலும் சில கட்சிகள் சில அரசியல் ஆய்வர்கள் சொல்கிறார்கள் வடக்கில் தமிழ் தேசியம் மீட்சி பெற்றுவிட்டது. ஆனால் அதை அக்செப்ட் பண்ணுறது கஷ்டம். இதுதான் காரணம் என்பிபி கட்சிக்கு இந்த இந்த வாக்குகள் குறைவதற்கு. ஆனால் என்பிபி கட்சி இதையெல்லாம் செய்திருந்தால் நிச்சயமாக வடக்கில் கணிசமான இடங்களை கைப்பற்றி உள்ளூராட்சி மன்றங்களையும் கைப்பற்றி இருக்கும். காணி விடுவிப்பு மற்ற விடயங்களை தமிழர்களுக்கு தேவையான விடயங்களை செய்திருந்தால் நிச்சயமாக உள்ளூராட்சி மன்றங்களை கைப்பற்றியிருக்கும். அது செய்யாததால் தான் இப்போ யாழ் மாநகர சபையிலே 10 இடங்களை என்பிபி கட்சி பெற்றுவிட்டார். ஆகவே எல்லா இடத்துலையும் தமிழரசு கட்சிக்கும் தமிழ் சைக்கிள் கட்சிக்கும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சிக்கும் தமிழ் காங்கிரஸ் கட்சிக்கும் நிகராக என்பிபி இருக்கின்றனர். ஆகவே அவர்கள் தாங்கள் என்னென்ன தமிழர்களுடைய பிரச்சனைகளை அட்ரஸ் படுத்துகிற மூலம் நிச்சயமாக அவர்கள் திரும்பவும் இழந்த வாக்குகளை மூல பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. என்பிபி அரசாங்க கட்சிக்கு ஏன் வடக்கு கிழக்கில் கூடுதலான உறுப்பினர்களை பெற முடியாமல் போனது என்பதற்கான காரணத்தை பார்த்த நாங்கள் தமிழ் தேசிய கட்சிகளால் ஏன் வடக்கு பூரணமாக கட்டுப்படுத்தலாம் போனது என்பதை பார்க்கலாம். ஏனென்றால் முதல் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கட்சிகளை இருந்து போட்டியிட்ட இந்த தமிழ் கட்சிகள் தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தங்களுடைய பர்சனல் அஜெண்டாவையும் தங்களுடைய பர்சனல் விருப்பு வெறுப்புகளையும் அடைவதற்காக தமிழ் தேசியத்தை பேச வழிகிட்டு பல கட்சிகளாக உடைந்து தமிழரசு கட்சி சுமந்திரனாக அதுக்கு வந்து அடுத்தது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் சைக்கிள் கட்சியாக மற்றது மணிவண்ணன் மான் கட்சி இப்படி பல கட்சிகளாக உடைந்து பிரிந்து நின்று கேட்டார்கள். அதே நேரம் தமிழரசு கட்சிக்குள்ள பதவி போட்டிகள் நடைபெற்று படித்தவர்களுக்கான இடம் கொடுக்கப்படவில்லை. படித்த லாயர்ஸுக்கு மாத்திரம் போட்டி போடுறதுக்கான இடம் கொடுக்கப்படுது. அதே நேரம் படித்த வல்லவர்களை உள்வாங்கவில்லை. தமிழரசு கட்சியும் உள்வாங்கவில்லை, மற்ற கட்சிகளும் உள்வாங்கவில்லை. ஆனால் என்பிபி கட்சி அதில் சில பேர் உள்வாங்கியிருக்கு நான் அறிந்த வகையில். அந்த ரீதியில் தமிழ் தேசியம் பேசி தங்களுடைய பர்சனல் ரீதியாக பர்சனல் அஜெண்டாவை அச்சீவ் பண்ணுறதுக்காக இவர்கள் பேசினபடியாகத்தான் என்பிபி கட்சி இப்பொழுது இவ்வளவு வெற்றியை பெற்றிருக்கின்றது, மக்களிட நம்பிக்கையும் பெறுகின்றது. ஏனென்றால் அது ஒரு கட்டுக்கோப்பாயும் உள்ளுக்குள்ள குத்துவட்டுக்கள் இல்லாமலும் முன்னோக்கி பயணிக்கின்றது. இந்த தேர்தலில் தமிழ் தேசிய கட்சிகள் அமோக வெற்றி பெறுறதுக்கு தடையாக இருந்தது. முன்னைய ஆட்சி காலத்தில் கூட முன்னைய
மாகாண சபை ஆட்சியில் கூட எங்கள் தமிழ் தேசிய கட்சிகள் கிடைத்த ஃபண்ட்ஸை கூட திருப்பி அனுப்பியிருந்தது. எந்த விதமான ஒரு பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பியிருந்தது. இப்படி பல விடயங்கள் தமிழ் தேசிய கட்சிகளால் குறைபாடுகள் காணப்படுறதால தான் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அமோக ஆதரவு வழங்கவில்லை என்பதற்கான காரணமாக இங்கே காணலாம். அடுத்தது இலங்கையிலே இந்த புதிய தேர்தல் முறைமைக்கு கீழே தான் இந்த தேர்தல் நடத்தப்பட்டது. அதால் தான் இன்றைக்கு என்பிபி கட்சியால் 265 இடங்களில் முன்னிலை பெற்றாலும் தனித்து ஆட்சி எல்லா இடத்துலையும் தனித்து ஆட்சி செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டது. யாராவது ஒரு கட்சியோட கூட்டி தெரிந்து தான் ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இந்த கலப்பு தேர்தல் முறைமையால் பல சிக்கல்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளில் அதனால் ஏற்பட்டிருக்கு. ஏனென்று சொன்னால் இது வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு ஆட்சி தான் இந்த உள்ளூராட்சி மன்றங்களில் அநேக சில என்று சொன்னால் ஒரு 20-25 விதமான உள்ளூராட்சி மன்றங்களில் இந்த ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு ஆட்சி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதை தவிர்ப்பதற்கு என்பிபிட்ட 3/2 பங்கு பெரும்பான்மை பாராளுமன்றத்தில் இருக்கிறதால இந்த தேர்தல் முறைமையை மாற்ற வேணும் என்று தான் அதிகமானவர்கள் எதிர்பார்க்கின்றனர். இத்துடன் இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் உங்களை பெரிதொரு செய்தி கண்ணோட்டத்தில் வந்து சந்திக்கின்றேன். அதே நேரம் இந்த தேர்தலில் என்பிபி கட்சிக்கு பின்னடைவா இல்லது சிறிய ஒரு எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்கையும் பண்ணுங்கள். நன்றி.